வணக்கம் ட்ரேடர் சசி. தினமொரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டே வராங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற அடிப்படையான ட்ரேடிங்கில் அடிப்படையான விஷயத்தை மட்டுமே பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டே வர்றோங்க. அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு ஃபின் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி ட்ரேடிங்கு. ஸோ அதில் என்ன நடந்தது, அதில் என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, யூடியூப்பில் நம்மளை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மாதிரி ட்விட்டரில் கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏன் இந்த யூடியூப் அண்ட் ட்விட்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் எதனாச்சும் என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லைனா உங்களுடைய அனாலிசிஸை போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் அது முடியாது. வெறும் மெசேஜ் மட்டும்தான் உங்களால் அனுப்ப முடியும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி எனக்காக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணணும். ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய அனாலிசிஸை நீங்கள் எனக்கு கொடுக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் கோல்டில் தற்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ 2 விஷயத்துக்காக இந்த ட்விட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கோல்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் US 30ல் அந்த மாதிரி எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட காலையில் ஒரு அப்டேட்டு, இல்லைனா 2 அப்டேட்டு, இல்லைனா ஈவினிங் நியூயார்க் செஷனுக்கு அப்புறமா 1-2 அப்டேட் நீங்கள் கண்டிப்பாக கோல்டில் எதிர்பார்க்கலாம் ட்விட்டர் பேஜில். இந்த ட்விட்டர் பேஜில் ஒரு சில பேர் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை இங்கே பர்ஃபெக்டாக நான் எப்படி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி ட்ரேட் எடுப்பணும், அதே மாதிரி நீங்களும் ட்ரேடு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன். ரொம்ப 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 சந்தோஷங்க. இது சந்தோஷத்துக்கு அளவில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர், நான் பேர் யாரையும் குறிப்பிடலை, நிறைய என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த என்ட்ரி ஏட் எக்ஸிட் அப்படிங்கிற இந்த மெத்தடை நிறைய பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, இன்றைக்கி பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த சார்ட் பார்க்கலங்க. இன்றைக்கி 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு ரொம்ப பக்கத்தில் மேலே போய் திரும்ப அதே இடத்துக்கு மேலே போயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேயில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கலங்க. இங்கேருந்தே மேலே போயிடுச்சு. மேலேயும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்காப்புல. அப்போ அந்த லெவலுக்கும் வரல. உங்களுக்கு முந்தா நேற்றுக்கோ ட்ரேடு கொடுக்கல. எல்லாமே ஒரு மாதிரியாக கிளம்ஸியாக இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி பர்ஃபெக்டாக ட்ரேடு கொடுத்துருக்கு. சரி, இந்த ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு வேளை நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தைரியமாக என்ட்ரி கொடுக்கலாம். எங்கே எக்ஸிட் பண்ணலாம், இந்த இடத்துலையே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் ஹை, அதாவது இன்னிக்கு ஹையான இந்த இடத்துலையே ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இல்லை நான் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் வெயிட் பண்ணலாம். பட் என்ன இதில் விசேஷம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு பேட்டர்னை நான் வரைகிற மாதிரியே நீங்களும் வரைகிறதுல எனக்கு உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி கோல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த கோல்டு பாருங்கள், இவரும் பர்ஃபெக்ட் என்ட்ரி. நான் எடுத்த அதே என்ட்ரி இவரும் எடுத்திருக்காரு. இது எதை தான்னா மேலே போகும், இதை தான்னா மேலே போயிடும். எங்கே வரைக்கும் போகும், அடுத்து இங்கே வரைக்கும் போகும். அப்போ இங்கே ஒரு செல் என்ட்ரி, பர்ஃபெக்டாக செல் என்ட்ரி கொடுத்ததுங்க கோல்டு. அங்கேருந்து ப்ரைஸு கரெக்டாக இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே போகிற மாதிரி போச்சு. பட் ஆனால் மறுபடியும் ரெக்கவர் ஆகி இங்கே இருக்குது. 3 என்ட்ரி கொடுத்ததுங்க. இது ஒரு பை என்ட்ரி, இது ஒரு செல் என்ட்ரி, இங்கே ஒரு பை என்ட்ரி மறுபடியும். ஸோ அது எப்படி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஆனால் என்னை ஃபாலோ பண்ணுறவர், நான் ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்கிறத அப்படியே உள் வாங்கிக்கிட்டு அவரும் பர்ஃபெக்டாக நான் எப்படி யோசிப்பேனோ அதே மாதிரி அவரும் பண்ணுறார். இப்போ பேங்க் நிஃப்டியில் இது பார்த்தீங்கன்னா 5100 கால் ஆப்ஷன் 152 அப்படிங்கிற இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கிறார். இது எப்படி இன்றைக்கி லோனு நீங்கள் மார்க் பண்ணீங்க,
இதில் எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது, அந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. கீழே வந்தது, மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே அதே இடத்துக்கு வந்தது. என்ட்ரி நீங்கள் 152ன்னு என்ட்ரி எடுக்கிறீங்க, 280ங்கிற இடத்துக்கு போயிட்டு முடிக்குது. இதில் நீங்கள் எதையுமே பார்க்கல, வெறும் சார்ட்டு மட்டும்தான் பார்த்துருக்கிறீங்க. நீங்கள் ஆப்ஷன் செயினோ இல்லைனா வேறு எதனா வால்யூம் பில்டப் ஆகிறதோ இல்லை வேறு எதனாச்சும் வந்து விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டா தான் இது பண்ணணும்னு இல்லை, சும்மா இருந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்தால் போதும். இவர் வந்து இந்த என்ட்ரி எடுத்தேன், நான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அனுப்பிச்சிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் கூட நான் நல்லா பண்ணுவேன். இதுவே நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு, பட் ஆனால் இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ணனா இன்னும் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்கிறார். அப்போது எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? ப்ராக்டிஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கடுமையாக வந்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஜெயிக்கலாம். எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேங்க நான். இந்த விமானம் ஓட்டிகிட்டு போகிறாங்க, நம்ம கீழேருந்து அண்ணாந்து பார்க்குறோம், அடேங்கப்பா விமானத்தையே ஓட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அதை பயிற்சி பண்ணிங்கன்னா நீங்களும் ஓட்டலாம். அதுக்காக படிக்கணும், அதுக்கான பயிற்சி எடுத்துக்கணும், ஜாலியாக ஓடும். மற்றவங்க எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பயிற்சி பண்ணிங்கன்னா பண்ணலாம். பர்ஃபெக்டான லெவல் இது. இது என்னது? பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸு 5100 பர்ஃபெக்டாக இங்கேருந்து எங்கே வரைக்கும் போச்சு? கரெக்டாக எக்ஸாக்டாக போச்சு. எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு? எக்ஸாக்டாக அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி எங்கே வந்தது? சப்போர்ட்டுக்கு தான் வந்தது. அதனால் இது வந்து கற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இல்லைங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமும் இல்லை. நீங்கள் சரியாக கற்றுக்கிட்டு நிறையா பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அவ்வளோதான். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். ஒரு சில பேர் நான் சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு கடுமையான பயிற்சி பண்ணி இந்த மாதிரி வந்து அழகாக வந்து ட்ரேடிங்கை பண்ணலாம் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்கள மாதிரி வந்து ப்ராஃபிட்டெல்லாம் காமிச்செல்லாம் நான் வந்து இது வந்து நான் எதுவும் சிக்னல் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலைங்க. நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு சில பேர் கற்றுக்குறாங்க, அதனால் உங்களாலேயும் கற்றுக்க முடியும். கண்டிப்பாக வந்து பயிற்சி பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். இந்த கோல்டில் நான் சொன்னால் பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து நம்ம கோல்டுலேருந்து ஆரம்பிக்கலாங்க. கோல்டு ஃபாரெக்ஸ் கோல்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இன்றைக்கி மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சுங்க. இன்றைக்கி இது ஹை வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து மேனுவலாக தாங்க மார்க் பண்ணணும். மேனுவலாக மார்க் பண்ணி நீங்கள் ஒரு லைனுக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நான் பேர் வந்து ஒரு லைனுக்கும் இந்த மாதிரி வந்து மாற்றி 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 வச்சுருப்போங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல் டைம் ஹையே, 1 ஹவர் லோ, 1 ஹவர் ஹையே, ஓப்பனை எங்கே ஆச்சு, ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் மந்த் ஹையே, ப்ரீவியஸ் வீக் ஹையே, வீக் லோ, டுடேஸ் ஹையே, டுடேஸ் லோ. இதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த டுடேஸ் ஹைன்னு இங்கே வந்துடும். இவ்வளோ தான். இதுக்கு வந்து இண்டிகேட்டரு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இந்த இண்டிகேட்டர் பக்கமே நான் போக மாட்டேங்க, எதுவாக இருந்தாலும் மேனுவலாக. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுச்சு, காலையிலேருந்து சும்மா நீங்கள் மார்க்கெட்டை அப்படியே அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் லோ வந்து பண்ணிக்கிட்டே வந்ததுங்க. ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை மார்க்கெட்டு, அது வரைக்கும் போகலை. பார்த்தீங்களா? நான் என்னுடைய டூல் எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம். அந்த லோ பண்ணிவிட்டு திரும்ப ஒரு புல் பேக் போகும்போது அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போகாது மார்க்கெட்டு. லோ பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து போகாது. லோலேருந்து புல் பேக் வரும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்தோன்னா ரெடி ஆகிடுவோங்க. என்ன அடுத்து வந்துட்டு ப்ரைஸு இந்த இடத்துக்கு எப்போ வருதோ அப்போ நம்ம வந்து பை ட்ரேட் எடுக்க போகிறோம். ஒருத்தர் வந்து ட்விட்டரில் வந்து மார்க் பண்ணி அனுப்பிச்சிருந்தார் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக பை. ஒரு இன்ச்சு கூட உங்களுக்கு தப்பில் பாருங்கள். இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது பை அடிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். எது வரைக்கும் போகலாம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் போகும். அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். அவன் இந்த இடத்த தாண்டுற வரைக்கும் கஷ்டப்படுவான், தாண்டிட்டானா போயிடுவான். எங்கே போவான்? அடுத்த லெவலுக்கு போவான், இல்லை அதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடுவான். இவன் எங்கே போயிருக்கிறான்? அதுக்கு அடுத்த லெவல் வரைக்கும் போயிட்டான். நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துலையே புக் பண்ணுற மாதிரி இருந்தால் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்தானே நீங்கள் பை பண்ணலாம்ல, அப்படியும் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? அப்போது நெக்ஸ்ட் டைம் அதை பிரேக் பண்ணி மேலே இந்த மாதிரி போகும்போது நான் இந்த இடத்துல இது வந்து பாக்ஸு, நேற்று வந்து ஒருத்தர் வந்து மெசேஜில் கேட்டிருந்தாருங்க, இது வந்து பாக்ஸ் மாதிரி தெரியுது,
மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே போயிட்டான் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. அவருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். 1 ஹவரில் போயிட்டு எப்படி பார்க்கணும் என்ன ஏதுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இதுவும் அதே தான், பாக்ஸ் தான். நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது இது வந்து பர்ஃபெக்டாக லோ, இது வந்து இன்னொரு லோ. நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது இங்கேருந்தே மேலே போயிட்டேன் பார்த்தீங்களா, இதுவே நல்ல சிக்னல். இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு வந்தான் பார்த்தீங்களா கீழே, அடுத்த சிக்னல். ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணானா மேலே போவானே, பிரேக் பண்ணி மேலே போய் எங்கே போயிருக்கிறான், இங்கேருந்து மேலே அவன் பாட்டு மேலே போயிட்டு. இந்த இடத்துல பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடவே கூடாதுங்க. நீங்கள் பையெல்லாம் சப்போர்ட்டு தான். நீங்கள் இதான் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிட்டானே நான் பை பண்ண, அதெல்லாம் வேறு மெத்தடுங்க. நம்ம மெத்தடுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம பை பண்ணணும்னா என்ட்ரி அட் எக்ஸிட் தான், செல் பண்ணணுன்னாலும் என்ட்ரி அட் எக்ஸிட் தான். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்னல்ஸை கவனிக்கணும். ஈக்குவல் திரும்ப வரும்போது ஃபெயில்டு லோ, இந்த இடத்துக்கே வர முடியாமல் பையர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், மோர் இன்ட்ரெஸ்டட் அப்படி சொல்லலாம், மோர் இன்ட்ரெஸ்டட். அப்போது நிறைய இன்ட்ரெஸ்ட் பையர்ஸ் காட்டும் போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் பிரேக் ஆகி மேலே நல்லா போயிடுச்சு. போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்டை அப்படியே கம்முன்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு லெவலுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பியரிஷ்னஸ் காட்டுவான். இந்த பியரிஷ்னஸ் காட்டினதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து இப்படி மேலே வர்றான் பார்த்தீங்களா, நீங்கள் கண்டிப்பாக அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்தலாம், செல் அட்டெம்ப்ட். இது வந்து உங்களுக்கு கீழே இந்த மாதிரி கண்டினியூஸாக வரும்போதும் அதே தாங்க. மேலே போய் இப்படி வந்தான் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பை அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்துடலாம். கண்டினியூஸ் ஃபாலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், கண்டினியூஸ் ரைஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து மேலே வந்து போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பூ மாலைக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு இந்த இடத்துல செல் பண்ணணும். செல் பண்ணிங்கன்னா அதை வாட்ச் பண்ணணும். அதை கரெக்டாக கீழே போச்சுன்னா ஓகே. போகாமல் மேலே போய் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக க்ளோஸ் வச்சுது, இந்த ட்ரெண்டு அப்படியே இன்னும் கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்குது அப்படின்னா எக்ஸிட், அவ்வளோதான். லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், கீழே வந்திருக்கிறான். ப்ரீவியஸாக இந்த இடத்துல லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலு அப்படியே லெஃப்டில் பாருங்கள், இந்த லெவல். அப்போ இந்த லெவலில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது அவனுக்கு. கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்தோன்னா திரும்ப மேலே வந்தானா, நீங்கள் ஒரு வேளை இப்படி நம்ம எடுத்துக்கலாமா, இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு செல் எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்தது, பட் ஆனால் உங்களுக்கு ஃபேவராக வந்து ப்ரைஸ் வந்து கீழே போயிடுச்சுங்க. கீழே போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சும்மா ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸை கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஈக்குவலாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறமா திரும்ப வந்து அவன் மேலே வந்தான் பார்த்தீங்களா, உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து எடுத்துக்கிட்டான். ஐதர் இட் மே பி ஏ பாசிட்டிவ் ஸ்டாப் லாஸ், ஒரு $5 $10 வர மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை வந்து செட் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஹிட் பண்ணிட்டான். ஹிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க, இங்கேருந்து கீழே போவான், ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிங்களா, நீங்கள் நினச்ச மாதிரி கீழே போயிட்டான். ஸோ அதனால தான் நான் வந்து நம்ம மெத்தடில் ஸ்டாப் லாஸ் போட வேண்டாம்னு சொல்லுவேன். ஸ்டாப் லாஸ் போடாதீங்க. ஒரு வேளை ரொம்ப பயமாக இருக்குது, இல்லைனா ஒரு $1000 இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள் லாட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு $1000 வந்து இந்த லெவலில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ட்ரேடை வந்து லாஸில், அதாவது மைனஸில் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா, எக்காரணத்தை கொண்டோம். ஏன்னா நீங்கள் $1000 பாசிட்டிவாக பார்த்ததுக்கப்புறம் மைனஸில் க்ளோஸ் அதுக்காக நான் என்ன சொல்லுவேன், ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு $10 கிடைக்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் நான். அது எப்போது, நல்லா போனதுக்கப்புறமா. இங்கேயே சுற்றிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹிட் பண்ணுறது, ரிவர்ஸ் வந்து ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கேருந்து போயிருக்கான் பாருங்கள், ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை எக்ஸாக்டாக இங்கே எப்படி எக்ஸாக்டாக வந்து மேலே போனான், அதே மாதிரி இங்கேருந்தும் கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா. இந்த லோவை இந்த தடவை கட் பண்ணால் இந்த லோவில் எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி கீழே வந்தான். இந்த இடத்துல ஒரு சின்ன தேக்கம், சடனாக கீழே வந்து எடுத்தான் பாருங்கள். இந்த இடத்துல தேக்கிறதுக்கு அப்புறமா வந்து மேலே போவான்னு நினச்சிருந்துக்கலாம். நிறைய பேர் வந்து க்ரீன் கேனில் பார்த்துட்டு பை எடுத்து இருந்துருக்கலாம். சடனாக கீழே வந்தான்.
நீங்கள் எங்கே பை பண்ணோம்? இங்கே. இந்த ஒரு பெரிய கேண்டில் இந்த மாதிரி வந்தது, இந்த மாதிரி சப்போர்ட் லெவலில் இருக்குன்னா இன்னொரு ட்ரிக் இருக்குங்க. என்ன அப்படின்னா, அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் கேண்டில் தானே, 4 நிமிஷம் 50 செகண்ட் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். அந்த கடைசி 10 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் பை எடுக்கணும். எக்ஸாக்டாக இந்த கேண்டலோட க்ளோஸில் நான் பை எடுத்திருந்தேன். இந்த பையு அடுத்த கேண்டில் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி கீழே போகிற மாதிரி போச்சு. பட் ஆனால் அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே வந்தது. எது டார்கெட்டு? இதுதான் டார்கெட். ஏன்? இங்கே தான் வந்து ஸ்ட்ரகிள் இருந்தது. அப்போ அந்த ஸ்ட்ரகிள் வரைக்கும் வருவான், அது போதும் நமக்கு. இன்னும் மேலே போவான், மேலே போவான், மேலே போவான், போகட்டும், போகும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும். காலையிலேயே வந்து இது பண்ணியாச்சு, அப்புறம் இது பண்ணியாச்சு, அப்புறம் இன்னும் வந்து பண்ணணும், இன்னும் பண்ணணும், இன்னும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா அது வந்து அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 2-3 ட்ரேட் எடுத்திங்கன்னா போதும், அதுக்கு மேலே பண்ண வேணாம். ஆனால் அப்போ கூட வந்து ஈக்குவலாக இந்த லெவலில் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பை எடுக்க தான் செய்வேன் நான். ஈக்குவலாக வரணும், எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வரணும், வந்தால் பை. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு பை. சரிங்களா? அப்போ இந்த என்ட்ரி டு எக்ஸிட் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே வந்து உங்களுடைய அனுமானத்துக்கு நான் விட்டுறேன். நிறைய பேர் பண்ணுறாங்க, அதை வந்து எனக்கு ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணியும் வந்து காட்டுறாங்க. நீங்களும் பண்ணலாம், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பண்ணலாம். சரிங்களா? 6 மாதம் தேவைப்படும் ப்ராக்டிஸ்க்கு, கண்டிப்பாக கட்டாயமாக 6 மாதம் ஆகும். என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக 6 மாதம் ஆகும். 6 மாதத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். அப்போ பேங்க் நிஃப்டியிலேருந்து இப்போ கோல்டு பார்த்துட்டோமா, கோல்டு ஃபாரெக்ஸ் கோல்டு பார்த்துருக்குறோங்க. பார்த்ததுக்கப்புறமா நம்ம பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, ட்ரெண்டாகி மேலே போய்ட்டு இருக்கான் ப்ரைஸ். நல்லா கவனிக்கணும். நீங்கள் வந்து எங்கே வந்தால் 49,800 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து எங்கே போயிட்டான், 51,500 வரைக்கும் போயிட்டான். இது ஒரு 50,000ன்னு வச்சுக்கோங்க, 51,500, 1,500 புள்ளி மேலே போயிட்டான். இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே இருந்தான், பிரேக் ஆகி கொஞ்சம் மேலே போயிருக்கான். இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வருது. இந்த ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி வந்து வரக்கூடாது. வந்ததுனாலே இவன் வந்து பிரேக் ஆகி கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன். 1 ஹவரில் நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இவன் வந்து எப்போ வேணாலும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம மேலே தான் போவோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது சடனாக வந்து ஒரு ஃபால் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி வந்தாலும் நம்ம 5 மினிட்ஸில் எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்யூச்சரில் நம்ம ட்ரேடு வந்து பண்ணுவோம். என்ட்ரி டு எக்ஸிட்டுங்கிற முறையை நம்ம ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதையும் மீறி வந்தாலும் நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் ப்ரைஸு, இன்றைக்கி வந்துட்டு இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை தடவை இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கான் பாருங்கள். 1 நாள், 2 நாள், 3ஆவது நாள் அந்த சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை. 4ஆவது நாள் இன்றைக்கி அந்த சப்போர்ட்லேருந்து திரும்ப வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சும்மா இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்டு போட்டிருக்கேன். இந்த லெவலையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ப்ரைஸ் வந்ததுன்னா இந்த லெவல் வரைக்கும் வரணும். அதே நேரத்தில் அது என்ன லெவல் அப்படின்னு நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு இதுதாங்க டார்கெட்டு, அப்புறம் தான் இது டார்கெட்டு, அப்புறம் அதுக்கு மேலே இருக்க டார்கெட். முதல்ல மேலே வந்தானே இங்கே தான் வருவான், இங்கே வந்து ரிஜெக்ஷன் கண்டிப்பாக காட்டுவான். அப்போ இது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு 1 ஹவரில் சும்மா வந்து போட்டு வச்சுக்கிறோம். நம்ம போட்டு வச்சுட்டு 5 மினிட்ஸில் தான் நம்மளுக்கு வந்து விளையாட்டு. அப்போ 5 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, 5 மினிட்ஸில் மார்க்கெட்டு ப்ரீவியஸாக எங்கே வந்து க்ளோஸ் பண்ணானோ, ஸ்ட்ரகிள் பண்ணி க்ளோஸ் பண்ணானோ, அதை நேற்றுக்கு டக்குன்னு மேலே போனால் இந்த இடத்த வந்து விடாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ அந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் வந்து சடனாக ஃபால் ஆச்சு. இந்த சடனாக ஃபால் ஆகி எங்கே வந்துருக்குறான் பாருங்கள், ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு தான் வந்துருக்குறான். 1 ஹவரில் உங்களை மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா,
அதே சப்போர்ட் லெவல். அப்போது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்? 51,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். நான் ரவுண்ட் நம்பர் இதானே, மேஜிக் நம்பர் நம்மளுக்கு 51,000 இருக்கிறதுனால நம்ம வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் எதுவுமே தேட தேவையில்லை. ஒன்லி 51,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் எடுத்து அது சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம ட்ரேட் எடுத்தோன்னா போதும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இல்லைங்க நான் வந்து காலையில் 5 மினிட் கேண்டில் இது பார்த்தேன், அடுத்த 5 மினிட்ஸ் அதாவது 10 நிமிஷத்தில் வந்து மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தேன், 5100 இருக்குது மார்க்கெட்டு, அதனால் நான் 5100 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் எங்கே இருக்குதோ மார்க்கெட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, தாராளமாக எடுத்துக்கோங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்துக்கிட்டு எது சப்போர்ட்டுக்கு வருதோ அதை வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து ட்ரேடை வந்து எடுக்க வேண்டியதான். இல்லைங்க நான் ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ணட்டும், சப்போர்ட் வந்துன்னா பை. இது வந்து ஹிட் அண்ட் ரன்னுன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேங்க. நம்மளுடைய இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் ட்ரேடிங்கில் அப்படின்னு பாப்புலர் வீடியோவில் முதல் வீடியோவாக இருக்கும். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், முதல் மெத்தடு ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தொட்டுட்டு உடனே போயிடும். அப்போ இதுதான் அது. தொட்டோன்னே எங்கே போயிருக்குது? இந்த லெவலுக்கே போயிடுச்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்குங்களா? தொட்டுச்சு இந்த சப்போர்ட் லெவலை, தொட்ட உடனே எங்கே போயிட்டான்? இன்றைக்கி லெவலுக்கே போயிருக்கான், எக்ஸாக்டாக போயிருக்கான். போயிட்டு அங்கேருந்து கீழே வந்துட்டான். கீழே வந்தவன் என்ட்ரி எக்ஸிட்னு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து என்ட்ரி கொடுக்கல, ஃபெயில்டு லோ அப்படின்ட்டு இந்த பாடி லெவலில் இருந்தே மேலே போயிட்டான். எப்போவுமே இந்த பாடி லெவல்லேருந்து இந்த விக் லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்சல் பாயிண்ட்டுங்க. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, ரிவர்சல் பாயிண்ட்னா அப்படி தான் இருக்கும். அப்போ நான் இங்கேயே எடுத்துருவா அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் 6 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இதை பார்த்துக்கிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா எங்கே எடுக்கணும் எங்கே எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்து தெரியும். இங்கேயே எடுத்துடலாமா, இல்லை இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இல்லை இதுக்கும் கீழே போனான்னா என்ன பண்ணுறது, எல்லாமே நீங்கள் பயிற்சியில் பார்த்துருவீங்க. என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன், ஆனால் உங்களுக்கு புரியாது. நீங்களே உட்காந்து பயிற்சி பண்ணிங்கன்னா தான் புரியும். சரிங்களா? அப்போ இங்கேருந்து எங்கே போயிருக்குண்ணா, ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, நேற்று ஹை இருக்குது பாருங்கள், அந்த நேற்று ஹைக்கே போயிருக்கிறானா, எக்ஸாக்டாக போயிருக்கானா. அந்த இடத்துக்கு போனாலே கீழே வரான், கீழே ட்ரெண்ட் ஆகிறான். அப்போ இது என்னது? மேலே கீழே போனால் மேலே போகலை சிக்னல் நம்மளுக்கு. ஃபஸ்ட் டைம் மேலே போயிட்டான், 2வது தடவையும் மேலே போயிட்டான், 3வது தடவையும் மேலே போயிட்டான், 4வது தடவை மேலே போகலையே. அப்போ இது என்ன ஆகும்? பிரேக் ஆகி கீழே தான் வரும். கீழே வந்தால் எது வரைக்கும் வருவான்? இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. வருவானா? ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அவன் வந்து மேலே போகிறதுக்காக முயற்சி வந்து பண்ணிகிட்டே இருக்கான். 1 ஹவர் படி நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் கீழேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்போவாக இருந்தாலும் இது ஆபத்து தான். இந்த டார்கெட்டுக்கு போயிட்டு கூட கீழே விழலாம், கீழே வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி திரும்ப வந்து இந்த லோ வரைக்கும் கூட வந்துட்டு கூட போகலாம். இல்லை அப்படின்னா இது நம்மளோட மெத்தடுங்கிறதுனால இது மேலேருந்து கீழே வந்து மேலேருந்து கீழே வந்துருக்குது, மேலே இருந்து கீழே வரலாம். சரிங்களா? எது எப்படியோ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் மட்டுமே நம்ம ட்ரேட் எடுக்கிறதுனால அந்த பிரச்சனைக்குள்ளார நம்ம வந்து போக தேவையில்லை. இது வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். 370 எங்கே வந்துருக்குது? 240க்கு வந்துருக்குது. சாதாரணமாக 100 புள்ளி எடுத்துகிட்டு போயிடலாம். இது என்ன லெவலு? இது வந்து 930 இது வந்து எங்கே போயிருக்கு? கிட்டத்தட்ட 370 வரைக்கும் போயிருக்கு. அதில் ஒரு 70 440 புள்ளி 400 புள்ளி சாதாரணமாக. அதனால் நீங்கள் சப்போர்ட் நீங்கள் என்னென்னா போர் அடிக்கும். ட்ரேடிங்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போர் அடிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ட்ரேடு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தால் தான் ட்ரேடு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்தால் தான் ட்ரேடு. அது வரைக்கும் சும்மாவே உட்காந்துருக்கணும். சும்மாவே உட்காந்தா தூக்கம் வரும், கண்டிப்பாக வரும். நானும் தூங்கிடுவேன். அலர்ட் போட்டு வச்சுருப்போம், அலர்ட் போட்டு வச்சுட்டு தூங்கிடுவோம். அப்போ அது நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா தான் ஒரே பரபரப்பாக இருப்பீங்க. இந்த இடத்துல வந்துட்டு பை பண்ணுவீங்க, பை பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து கீழே போயிட்டு இருப்பான்,
கீழே போகிறான்னு இந்த இடத்துல செல் பண்ணுவீங்க. செல் பண்ணோன்னா அவன் மேலே போவான். ஒரே பதட்டம், பரபரப்பு, காசு போச்சு, ஐயோ எங்கே எடுத்தாலும் அந்த மைனஸில் காட்டுறானே. அப்போ மேலே போகிறான் அப்படின்னு இங்கே பை பண்ணுவீங்க. பை பண்ணோன்னே கீழே வருவான். ஐயோ கீழே வர்றானே அப்படின்னு செல் பண்ணுவீங்க. உடனே மேலே போவான். கச்சமுச்சன்னு ட்ரேடா, பை செல் பை செல் பை செல். சும்மா இருக்கணும். சும்மா இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம். அந்த லெவலுக்கு வரணும். இன்னைக்கு ஹை இன்னைக்கு லோ ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இல்லைனா இப்படி கூட வச்சுக்கோங்க. இதில் என்ன ரெசிஸ்டன்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். அந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் 1 ஹவரில் பார்க்கணுமா, டேயில் பார்க்கணுமா, வீக்லியில் போய் பார்க்கணுமா ரெசிஸ்டன்ஸு? ஒன்றும் இல்லைங்க, 5 மினிட்ஸ்லேயே பார்த்தா போதும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது. கரெக்டாக ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்தான், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தானா? அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க. ட்ரேடிங்கில் ரொம்ப யோசித்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் ஜெயிக்க முடியும்னு நம்பாதீங்க. முதல்ல ட்ரேடிங் ரொம்ப 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 சிம்பிளான விஷயந்தான். எல்லாமே வந்து நம்ம அந்த ஹியூமன் சைக்காலஜி தான். அதுதான் பிரச்சனை. பச்சையை பார்த்தோன்னா பை பண்ணுறது, சேப்பை பார்த்தோன்னா செல் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரேடிங்கை இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கஷ்டம். ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதை வந்து கடுமையான பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம். சரிங்களா? இதில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுவீங்க? மேஜிக் நம்பர் 51,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். 51,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரொம்ப ஆச்சரியகரமாக நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு எத்தனை தடவை வந்திருக்கிறான், அதுக்கு பக்கத்தில் கூட வந்துட்டு போயிருக்கிறான். அதே மாதிரி இந்த சப்போர்ட்டுக்கு எப்படி வந்துட்டு போயிருக்கிறான்னு பாருங்கள். எத்தனை நாளாக இது நடக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 9 நாளாக இது நடந்துகிட்டு இருக்கு. சப்போர்ட்டுக்கு வர்றான், ரெசிஸ்டன்ஸ் போகிறான், சப்போர்ட்டுக்கு வர்றான், ரெசிஸ்டன்ஸ் போகிறான். தொடர்ந்து இது நடக்குது கால் ஆப்ஷனில். ஏன் காலில் மட்டும் இந்த மாதிரி நடக்குது? மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்குது. மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. அவன் இந்த சப்போர்ட்டுக்கு வந்தான், சப்போர்ட்லேருந்து அவன் பாட்டுக்கு பொறுமையாக மேலே போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்து தான் போகிறான். இந்த சப்போர்ட்லேயே அப்படியே இருந்தான், இதை பிரேக் பண்ணாமலே இருந்தான். அடுத்து இப்போ எங்கே போயிட்டான்? அடுத்து வந்து இங்கே போயிட்டான். இதுலேயே இருக்கிறான். அப்படியே போனான்னா இன்னும் மேலே போகிறானா என்னங்கிறது தெரியல, பார்க்கணும். அப்போ கால் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். அப்போ கால் ஆப்ஷனில் இன்றைக்கி என்ன நடந்துன்னு பார்ப்போமா? இன்றைக்கி எக்ஸாக்டாக 51,000 கால் ஆப்ஷனில் ப்ரைஸு சப்போர்ட் லெவல். சப்போர்ட்லேருந்து எங்கே போச்சு? எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு தான் போச்சு. அப்போ இது என்ன லெவலு? இது வந்து 190. இன்றைக்கி காலையில் என்ன ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா 365. நீங்கள் ஒன்றுமே பண்ணலைங்க. இந்த இடத்துல வரும்போது ஒரு ட்ரேடு வந்து எடுக்கிறீங்க. ஏன்னா ப்ரீவியஸாக இது வந்து சப்போர்ட் லெவல். இந்த ட்ரேடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கே 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. 20 நிமிஷம் கழிச்சு தான் இந்த ட்ரேடே கிடச்சிருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கிறான் பாருங்கள். இது இந்த தடவை வந்தது வந்து 198, 200ன்னு வச்சுக்கோங்க. 200லேருந்து எங்கே போயிருக்கான்? திரும்ப அதே சப்போர்ட் ஜோனுக்குள்ளார வந்துட்டு இந்த ட்ரேடு உங்களுக்கு 10:30க்கு தான் கிடச்சிருக்கு. இது 9:30க்கு கிடச்சிருக்கு. இந்த ட்ரேடு அடுத்து 10:30, 1 மணி நேரம் சும்மா. அப்போ இந்த ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. புக் பண்ணதுக்கப்புறமா சொல்கிறேன், சும்மா உட்காந்துருக்கணும். இங்கே வந்துதா பை, அவசரப்பட்டு இங்கேயே பை. அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்படி கீழே வந்தது, இப்படி மேலே போயிட்டு சசி சொல்லியிருக்காப்புல, இங்கேருந்து இப்படி புல்லிஷாக மேலே போகுது, இவன் இப்படியே போயிடுவான், ஐயோ விட்டுறக்கூடாது, நம்ம இங்கேயே பை பண்ணலாம். கெட்டவே கிடையாதுங்க. சும்மா இருங்க, இங்கே வந்தால் பை பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா 200 அப்படிங்கிற பை பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுங்க. 360 க்ளோஸ் பண்ணுங்க. என்ன கெட்டுச்சு? 200லேருந்து 360, 160 புள்ளியில் ரெசிஸ்டன்ஸ் மேலே தான் இருக்குது. அது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. எல்லாமே சரிதான். பட் ஆனால் பிகினராக இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ட்ரேடிங் அப்படின்னா, சும்மா வந்து நீங்கள் இந்த ப்ராஃபிட் 150 புள்ளி பத்தாதா? காலையிலே ஒரு 150 கொடுத்துட்டானே, திரும்ப ஒரு 150 கொடுத்துருக்கானே. ஆனால் நீங்கள் மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 450க்கு போயிடுச்சு. 250 புள்ளி இதுலேயே கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் மூமெண்ட் இல்லை.
அதுக்கப்புறம் அப்படியே வந்து நின்று போச்சு. நேற்று கூட நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்பை வந்து கொடுக்கலாம். ஏன்னா சப்போர்ட்டில் இருந்து போகலை, இன்றைக்கி பர்ஃபெக்டாக சப்போர்ட்டில் இருந்து தான் போயிருக்கான். அதனால் ட்ரேடிங்கில் என்ன பண்ணுவீங்க, சும்மா இருப்பீங்க. சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் நேரம் வரும்போது மட்டும் நீங்கள் வேலை செய்வீங்க, அவ்வளோதான். ஃப்யூச்சர் மார்க்கெட் வந்து நல்லா வந்து மேலே இப்படியே போகிறதுனால உங்களுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுறது, ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணாமல் அவன் பாட்டு சிவனேன்னு கீழே போயிட்டு இருக்கான். நடுவில் பை ஆகுது, ஆனால் ப்ரீவியஸ் ஐ வரைக்கும் தான் வருது. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து கீழே போயிடும். அப்போ இன்றைக்கி என்ன நடந்துன்னு பார்ப்போங்களா, ட்ரெண்டு இப்படி தான் பார்த்துக்கணும். இதில் வந்து 1 ஹவரில் போய் நான் எப்படி நான் இது ட்ரெண்டு பார்த்தேனே எனக்கு தெரியாது. ஓகே ரைட், நீங்கள் 5 மினிட்ஸ்லேயே பாருங்கள் போதும், சரியா? அதாவது 5 மினிட்ஸில் ட்ரெண்டு பார்த்துட்டீங்க, கீழே அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அப்போது இன்றைக்கி என்ன நடந்துருக்குதுன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, நேற்று லோ இதாங்க, இன்றைக்கி எக்ஸாக்டாக அந்த லோவிலேருந்து மேலே போயிருக்கானா. புட் ஆப்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போச்சு, பட் ஆனால் புட் ஆப்ஷன். ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு கேண்டலில் ட்ரேடு எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரேடு வந்து தவிர்த்துருவோம். கண்டிப்பாக நல்லா வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரேடெல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். இப்போதைக்கு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற முறையில் இது வந்து டச் பண்ணோன்னா 110 டச் பண்ணோன்னா எங்கே போச்சு, நேராக மேலே ப்ரீவியஸ் டே ஹையான 260 போயிடுச்சு. 110லேருந்து 260, 150 புள்ளி. திரும்பவும் கூட மேலேருந்து கீழே வந்தவன் எக்ஸாக்டாக பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்களாம் ஆச்சரியமாக இருக்கும், என்னையா வந்து என்ன சொல்கிறாருன்னே ஒன்று புரியலையே அப்படின்னு. ஆனால் இது உங்களுக்கு புரியும். என்ட்ரி ஏட்டு எக்ஸிட், அவ்வளோதான். ட்ரேடிங்கை ரொம்ப சுலபமாக வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ட்ரி ஏட்டு எக்ஸிட். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னது, சும்மா உட்காந்துருக்கிறது தான். எதுக்காக, திரும்பவும் ப்ரைஸ் இங்கே வர்ற வரைக்கும் சும்மா தான் இருக்கணும். அந்த வடிவேல் குதிரையில் ஏறி தப்பிச்சு போகிறோன்னு போவார், திரும்ப வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். குதிரை அது பாட்டு பீச்சில் போயிட்டு திரும்பி அங்கேயே வந்துடும். அந்த மாதிரி இது, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. போனான் ஆனால் வந்துட்டான். ஆனால் இங்கேருந்து எங்கே போயிருக்கிறான் பாருங்கள், பாதி தூரம். இந்த பாதி தூரம் போனாலே ஆபத்து தான். இவன் வந்து மேலே போகணுன்னா என்ன பண்ணணும், அடுத்து கொஞ்சம் தூரம் மேலே போகணும். கீழே வந்தனா அடுத்து கொஞ்சம் தூரம் மேலே போகணும், அப்போ தான் மேலே போவோம். மேலே போக முடியாமல் திரும்பி இப்படி வந்துட்டான் அப்படின்னாலே அடுத்த புல்பேக்கிலோடு நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். எங்கே எக்ஸிட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இதுதான் வழி. கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை பார்த்ததுக்கப்புறம், இல்லைனா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை பார்த்ததுக்கப்புறம் 150 புள்ளி ப்ராஃபிட்டு பார்த்துட்டேன், 100 புள்ளி ப்ராஃபிட்டை பார்த்துட்டேன் அப்படிங்கிற நிலையில் இருந்து லாஸில் புக் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 புள்ளினாச்சும் ப்ராஃபிட்டில் புக் பண்ண பாருங்கள். நீங்கள் வெயிட் கூட பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் மேலே போவான்னு கூட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. பட் ஆனால் கீழே வரும்போது 5 புள்ளி 10 புள்ளினாச்சும் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுங்க. ஏன்னா 100 புள்ளி ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நீங்கள் லாஸை மட்டும் புக் பண்ணிடாதீங்க. அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற புரியுதுங்களா? நீங்கள் இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்துட்டீங்க, எடுத்ததுக்கப்புறமா ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போச்சு, 110 ட்ரேட் எடுத்துருக்கீங்க, 210 வரைக்கும் போயிடுச்சு, 100 புள்ளி ப்ராஃபிட்டு உங்கள் டெர்மினலில் 100 புள்ளி ப்ராஃபிட் காமிச்சிட்டு இருக்கும். அங்கிருந்த ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபாலோ ஆகுது, திரும்பவும் வந்து இந்த மாதிரி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதுதான் டார்கெட்டுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துல வந்துன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துலையோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. 10 புள்ளி எப்போ வருதோ அப்போ க்ளோஸ் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் இந்த 100 புள்ளி ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி லாஸை வந்து புக் பண்ணாதீங்க என்றைக்குமே. இங்கேயே வெளியே வந்துடுங்க, அவ்வளோதான் இன்றைக்கி கதை, அவ்வளோதான். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க, சரியா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எப்போவுமே அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ புட் ஆப்ஷனில் கூட உங்களுக்கு 150 புள்ளி ஈஸியாக வந்து எடுத்துருந்துருக்கலாம், 100 புள்ளி எடுத்துருந்துக்கலாம்.
சரி, பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. நம்ம நிஃப்டி பார்ப்போமா அடுத்து? நிஃப்டி இன்றைக்கி என்ன நடந்திருக்குது? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து செட்டாக மூவ் ஆகிறாங்க. ஒரு செட்டுனா அந்த செட்லேயே அப்படியே நிற்கிறான். நின்று மேலே போகிறான். என்னன்னு தெரில. பட் ஆனால் இதே இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறான். இன்னொரு விஷயம் என்னது? நிஃப்டி ஆல் டைம் ஹைக்கு போயிடுவான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தோமா? ஆகஸ்ட் ஃப்யூச்சரே வந்து ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறான். டச் பண்ணுவானா என்ன பண்ணுவான்னு தெரில. பட் ஆனால் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆல் டைம் ஹையை போய் தொடுறதுக்கு. தொட்டதுக்கப்புறம் கீழே வருவானா தெரியல. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கான். இந்த ட்ரெண்டு இந்த மாதிரி வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹைக்கு போனோன்னே ஒரு வேளை இங்கே எல்லோரும் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு பேனிக் செல்லிங் வந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணான்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவான். அடுத்த லெவல் சூப்பராக இருக்குது ட்ரெண்ட் லைன். அதனால் ரொம்ப கவனமாக வந்து ட்ரேட் பண்ணணும். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் 1 ஹவரில் நம்ம இதெல்லாம் பார்ப்போம். மேலே போயிடுவான், கீழே வந்துடுவான், வானத்துக்கு போயிடுவான், எல்லாம் ஓகே. அப்புறம் அதெல்லாம் அப்படியே மறந்துட்டு 5 மினிட்ஸுக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா வந்து ட்ரேடை எடுக்க பார்ப்போம். இப்போ என்ன வாய்ப்பு இதில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது? இன்றைக்கி லட்டு மாதிரி வாய்ப்பு கிடச்சிருக்குது. என்னது இது? நேற்று தலோ இன்றைக்கி மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி மாதிரி அதே இடத்துலையே ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று எங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகி க்ளோஸ் பண்ணானோ அங்கேயே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி நேராக எங்கே வந்தான்? நேற்று தளவுக்கு வந்துட்டான். மிரட்டி பார்த்துருக்குறான். அதாவது மிரட்டி பார்த்துருக்குறான் அப்படின்னா ஒரு பீரிஷ் கேண்டில், 2வது பீரிஷ், 3வது, 4வது, 5வது, 6வதும் பீரிஷ். ஆனால் இது முடியும் போது வந்து புல்லிஷாக போய் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அனுபவம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்குறீங்க. பார்த்த உடனே நாளைக்கு வந்து இந்த மாதிரி வருது. வந்தவுடனே இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க. ட்ரேட் எடுத்தோன்னே இந்த மாதிரி போன உடனே நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க. சசி சொல்கிறது வேலை செய்யலை. ஒருவேளை பணம் அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணோன்னா வேணால் இது பண்ணலாம். நம்மளாலலாம் பண்ண முடியாது. நிறைய குழப்பங்கள் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணும்போது. அப்பாடா இதோட தான் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோமே அப்படின்னு. நீங்கள் எக்ஸிட் பண்ணோன்னே என்ன பண்ணுவான்? மேலே போய் க்ளோஸ் வைப்பான். அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதை நீங்கள் 500 தடவை நீங்கள் இதை வந்து என்ட்ரி எக்ஸிட்டை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு ஏன்னா கிளியராக தெரியும், இங்கே வந்து க்ளோஸ் வச்சா தான் நீங்கள் பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா எக்ஸிட், அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. ஆனால் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. என்ன நடக்குதுன்னு சும்மா அப்படியே வேடிக்கை தான் பார்ப்பீங்க. ட்ரேடை இந்த இடத்துல எடுத்துகிட்டு வேடிக்கை. என்னாச்சு? மேலே போய் க்ளோஸ் வச்சான், அடுத்த கேண்டில் திரும்ப கீழே வர மாதிரி மிரட்டினா, அப்பவும் சும்மா தான் இருந்தீங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன பண்ணான்? டேஸ் ஹைக்கே போயிட்டான். மேஜிக் மாதிரி நடக்கும். அப்போ அந்த டேஸ் ஹையில் இருந்து, அதை இம்பார்ட்டன்ட் லெவல்லேருந்து எங்கே வந்தான்? கீழே வந்தான். கீழே வந்தவன் எங்கே வரைக்கும் வரணும்? இதுக்கும் கீழே போகணும். போனால் தான் இன்னும் வந்து ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுவான். வராமல் இங்கேருந்தே வந்து திரும்புகிறான் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இங்கே நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரஸ். பையிங் இன்ட்ரெஸ்ட் அதிகம். நிறைய பேர் பை பண்ணணும்னு நினச்சி மார்க்கெட்டை பை பண்ணும்போது வந்து மேலே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த அளவுக்கு கூட பொறுமையாக இல்லை. ப்ரைஸ் இந்த லெவலுக்கு வர்றது கூட பொறுமையாக இல்லை. இங்கிருந்தே மேலே கொண்டு போகிறாங்க. அப்போ எங்கே போச்சு? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போச்சு. அடுத்த நீங்கள் இந்த இடத்துல செல்லு எடுத்துட்டிங்கன்னு வச்சுப்போம். செல்லு எடுத்துட்டீங்க. செல்லு எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுச்சு? அடுத்த கேண்டில் அங்கேயே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. எவ்வளோ க்ளோஸ் வச்சுருக்கு பார்ப்போமா? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? இது வந்து 85ங்க. இந்த க்ளோஸ் வந்து எங்கே வச்சுருக்கிறான்? 89 வச்சுருக்கிறான். 4 புள்ளி. 4 புள்ளிக்கெலாம் நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரேடிங் அப்படி பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க. இந்த 4 புள்ளியிலேருந்து அடுத்த கேண்டலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நல்லா போய் க்ளோஸ் வச்சானா 10 புள்ளிக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கிறான், 15 புள்ளி க்ளோஸ் வைக்கிறான்னா எக்ஸிட் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணுறீங்க. என்ன ஆச்சு? கீழே வந்துச்சு.
திரும்பவும் கூட புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்கிறான். பட் ஆனால் திரும்ப வந்து ஆரம்பித்த இடத்துக்கும் கீழே வந்து வந்துட்டான், சப்போர்ட்டுக்கே வந்துட்டான். இங்கே மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்கிறான் பார்த்தீங்களா மார்க்கெட்டை. இந்த இடத்த பிரேக் பண்ணவே இல்லை பாருங்கள். சின்ன 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 டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணவே இல்லை. பிரேக் பண்ணோன்னா மேலே போச்சு, ஆனால் கீழே மறுபடியும் வந்து கொண்டுட்டு வந்தான். அடுத்த தடவை இந்த லெவலில் பிரேக் பண்ணவே இல்லை பாருங்கள். இந்த ஹைட்டுக்கும் இந்த ஹைட்டுக்கும் வித்தியாசமாக இருக்குதா. அடுத்த தடவை இந்த இடத்தையும் பிரேக் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த தடவை என்ன பண்ணான், அப்படியே வந்தால் கீழே வந்துட்டான். இங்கே வந்து ட்ரெண்ட் ஆச்சா, ட்ரெண்டு மேலே 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 நல்லா போகணும், போனால் தான் போவான். போகலை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்தாலே ஆபத்துங்க. எப்போவுமே சொல்கிறேன், இப்படி ட்ரெண்ட் ஆனானா இப்படி பிரேக் ஆகி போயிடுவான், இப்படி ட்ரெண்ட் ஆனானா இப்படி பிரேக் ஆகி கீழே வந்துடும். ஸோ ட்ரெண்ட் லைனை கவனமோட பார்க்கணும். அதனால தான் பேங்க் நிஃப்டியில் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிஃப்டியில் கூட ட்ரெண்ட் லைன் தான் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதை வந்து பார்க்கணும். இப்போது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம வந்து எடுக்கிறது, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ட்ரேடு வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000, 25,000 நம்மளோட மேஜிக் நம்பர், ரவுண்ட் நம்பர், எப்படி வேணாலும் பேர் வச்சு கூப்பிட்டுக்கலாம். அப்போ இதில் வந்து 25,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாமா? நான் என்ன எடுத்தேன்னு தெரியல, 25,000. ஆமாம், 25,000 கால் ஆப்ஷன். ஏன் அதை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நிஃப்டி வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் 25,000. இங்கே பார்த்தீங்கன்னா 25,000 இங்கே இருக்குது. மேலே வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 25,100 வரைக்கும் தான் போயிருக்குது. 100 புள்ளி தான் மூமெண்ட், ஒன்றும் பெரிய மூமெண்ட்லாம் இருக்காதுங்க. காலையில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா 100 புள்ளி போயிருக்கு, செல் பண்ணியிருந்தீங்கன்னா 100 புள்ளி கீழே வந்துருக்கு. 2 ட்ரேடு, ரெண்டுமே பர்ஃபெக்டான ட்ரேட். அப்போ 25,000 கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 25,000 கால் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குது? ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குதுங்க. ஒருவேளை ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போதே நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்திருப்போம். ஏன்னா இதானே லோ. இந்த லோக்கு வரும்போது இது என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா 103. எங்கே போய் க்ளோஸ் வச்சான்? 96 எக்ஸிட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருந்தோன்னா ஃபெயிலியர் நமக்கு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தெரியாது நமக்கு. அப்போது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்த தடவை இங்கே வந்ததுன்னா ஒருவேளை மேலே போகுமா அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து உங்களால் வந்து கனெக்ட் பண்ணி போட முடியாது. மேபி நீங்கள் சொல்லலாம் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது கிடச்சிருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அவ்வளோ கரெக்டாக வந்து பண்ண முடியாதுங்க. அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ட்ரேடு, இந்த இடத்துல 104 நீங்கள் ட்ரேட் எடுத்து 103 ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா 98 போய் க்ளோஸ் வச்சோன்னே எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். சாரி, 96 லாஸ். ஒரு 4-5 புள்ளி இல்லை 10 புள்ளி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுனாலும் வெயிட் பண்ணலாம். அடுத்த தடவை எங்கே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கான்? 91 கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிட் பண்ணி ஆகணும். 12 புள்ளி. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? சடனாக வந்து மேலே போயிட்டு திரும்பவும் வந்து எங்கே வந்திருக்கான்? எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்தோன்னா ட்ரேட் எடுத்துருவீங்க. இந்த ட்ரேடு எடுத்தோடனே அதுக்குள்ளே நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் போட்டுடலாமா? போட்டு வச்சோன்னா இது பக்கத்தில் வந்தோன்னா என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸு கண்டிப்பாக போயிடும். இது எந்த லெவல்? இது 86 87 ட்ரேட் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கே வரைக்கும் போச்சு? 140, 140. இந்த பாடியிலேருந்தே உங்களுக்கு கணக்கு. இந்த பாடியிலேருந்து இந்த விக்கு வரைக்கும் உங்களுக்கு கணக்கு. ஆஸ் பர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃபெயில்டு லோ, அந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு முறை இது ஃபெயில்டு லோ. இங்கேருந்து என்னாச்சு? மேலே போயிடுச்சு. ஒருவேளை ஆப்ஷன் செல்லராக இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே வரும்போதெல்லாம் கீழே போயிருக்குது ப்ரைஸு, அப்போ இங்கே வந்தால் கீழே போகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் எடுக்கலாம். மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரைஸு இங்கேருந்து அழகாக உங்களுக்கு வந்து மேலே வரைக்கும் போயிடுறான். திரும்பவும் இந்த இடத்துக்கே வர்றான். சேம் இடத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து பை பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் மார்க்கெட்டை முடிய போகுது, இதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அதனால் பண்ண மாட்டீங்க. ஓகே ஓகே. நிஃப்டி
25,000 புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷனில் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குது பாருங்கள். நேற்று லோ வந்து இதுங்களா, இந்த நேற்று லோங்கிறது 74ங்க. இந்த 74 முதல் கேண்டிலே வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. எங்கே வரைக்கும் போச்சு? 104க்கு போயிருக்கு. பட் ஆனால் திரும்ப கீழே வரும்போது நம்ம கால் ஆப்ஷனில் எப்படி வந்து பை வந்து ட்ரேடு வந்து நம்ம வந்து பார்த்தோமோ அதே மாதிரி புட் ஆப்ஷன்லேயும் வந்து அந்த பையை வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ண 2வது தடவை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே 73 74 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா மேலே எது வரைக்கும் போச்சு? ப்ரைஸு 78 வரைக்கும் போச்சு. எங்கே பண்ணியிருக்கீங்க ட்ரேடு? 73. 73லேருந்து எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்? 67. எக்ஸிட் பண்ணிடுவீங்களா? 6 புள்ளி 6 புள்ளி இல்லைங்க, 10 புள்ளி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணலாம், தப்பே இல்லை. நீங்கள் 10 புள்ளி வெயிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 10 புள்ளிக்கு மேலே உங்களுக்கு வந்து எதிராக போச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க, லாஸை புக் பண்ணிக்கோங்க. அப்போ வெறும் 6 புள்ளி 5 புள்ளி 6 புள்ளி வரைக்கும் தான் போயிருக்குது. போயிட்டு என்ன பண்ணியிருக்குது? உள்ளே வந்துருக்குதான். அப்போ ஒன்ஸு பாசிட்டிவில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. அதில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருங்க. ஒரு தடவை நீங்கள் வந்து எஸ்கேப் ஆனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாஸில் அந்த ட்ரேடை புக் பண்ணவே கூடாது. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. அப்போ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன், திரும்பவும் நான் இது வந்து புட் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த இடத்துல நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் 67 எடுத்திங்கன்னா திரும்ப எங்கே வந்து 63, அடுத்த தடவை 61, கீழே வரைக்கும் போயிட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 61. எக்ஸிட் பண்ணுறேன்னா பண்ணிடலாம். இல்லை நான் 10 புள்ளிக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா 10 12 புள்ளிக்கு மேலே வந்து போகும். எங்கே ட்ரேட் எடுத்திருப்பீங்க? 67. எங்கே வரைக்கும் வந்துருச்சு? 57 வரைக்கும் வந்துச்சு. இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை, இது க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியது. ஸோ ட்ரேடிங்கை இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணினீங்க அப்படின்னா ஒன்று 10 புள்ளி இழப்பீங்க, அப்படி இல்லைன்னா 50 புள்ளி 60 புள்ளி 80 புள்ளி 100 புள்ளின்னு நீங்கள் எடுப்பீங்க. ரெண்டுத்தில் எதுனா ஒன்று நடக்கும். பைசெல்னு கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்காக வெயிட் பண்ணாமல் இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியாது. இப்போ சென்செக்ஸில் என்ன நடக்கு பார்ப்பாங்களா? சென்செக்ஸில் இந்த இடத்துல இருந்து வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கணும். சென்செக்ஸ் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் போயிடுச்சு. அதனால் வந்து இந்த ஆல் டைம் ஹையை போய் எட்டி பிடிக்காமல் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அப்போ எங்கேருந்து மேலே போயிருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். சென்செக்ஸு எக்ஸாக்டாக எக்ஸாக்டாக வந்து இங்கேருந்து ஆரம்பித்து கீழே இது வரைக்கும் வந்திருக்கு. முதல் கேண்டில் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்போ அங்கேருந்து வந்து திரும்ப வந்து எங்கே வந்தான்? இந்த ஜோனுக்குள்ளே தான் வந்தான். ஏற்கனவே எங்கே சப்போர்ட் இருக்குதோ அந்த சப்போர்ட்டுக்குள்ளாரே வந்தான். மேலே போய் எக்ஸாக்டாக இன்றைக்கி ஹைலேருந்து திரும்ப வந்து கீழே ஃபெயில்டு லோ. இங்கேருந்து மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணானா இன்னும் மேலே போவான். அப்போ மேலே போயிட்டானா, மேலே போய் கீழே வந்து இன்னொரு தூரம் மேலே போகும்போது தான் இந்த ஹைலே அப்படி நின்றுட்டான். நின்றுட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு? அங்கேருந்து வந்து திரும்ப வந்து சப்போர்ட்டுக்கே வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போயிட்டான். கீழே வந்து மேலே போகும்போது சிக்னல் கரெக்டு, ஏன்னா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணாமல் மேலே போச்சுன்னா இன்னும் போகும். ஆனால் இந்த தடவை போகும்போது போகல. போகாமல் கீழே வந்து இந்த இடத்த கட் பண்ணுறதுனால கீழே போயிடுவான்னு அர்த்தம். கீழே எங்கே போயிட்டான்? திரும்ப அதே சப்போர்ட்டுக்கே போயிட்டான். இன்றைக்கி எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனோம்னா டேஸ் லோ எதுவோ அதே வந்து டேஸ் லோவாக வந்து இன்றைக்கி வந்து முடிச்சு விட்டான் மார்க்கெட்டை. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிருக்கீங்க, சப்போர்ட்டுக்கு வந்தது, மேலே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போய்ட்டு கீழே வந்தது, கீழே ஃபெயில்டு லோலேருந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போனோன்னா ஆஹா புல்லிஷாக போகுதுப்பா அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கும்போது நெக்ஸ்ட்டு புல் பேக் வந்து போகல, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆனோன்னு என்னாச்சு? அங்கே தான் நேராக கீழே வந்துட்டான். சென்செக்ஸ் 81,900 வரைக்கும் போச்சுங்க, 81,600 வரைக்கும் வந்து முடிச்சிட்டான், 300 புள்ளி. மிட் கேப்பு அதாங்க ஊருக்கு முந்தைய வந்து மேலே போயாச்சு, என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரில, அப்படியே இங்கேயே சுற்றி வரான். நல்லா ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி டக்குன்னு மேலே போயிட்டான். கீழே வர்ற மாதிரி இருந்து மேலே போயிருக்கிறான், கீழே வர மாதிரி இருந்து மேலே போயிருக்கிறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வந்து குறையுது பார்த்தீங்களா, ஆர்வம் குறையுதான். பையர்ஸ் வந்து வேகமாக கொண்டு போனாங்களா, இங்கேயும் வேகமாக கொண்டு போயிருக்காங்க. இங்கே கொஞ்சம் சுணக்கம் தெரியுது. அப்போ இங்கேயும் வந்து கொஞ்சம் இப்படி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் சேர்ந்து இது உளுந்தாங்கன்னா மொத்தமாக உளுந்தாலும் உளுந்துருவான்.
ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி வந்து போட்டு ட்ரெண்டை பிரேக் பண்ணால் தான் கீழே வந்துடும். ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணோம், அடுத்து இதை பிரேக் பண்ணி கீழே வந்துடும். எல்லாரும் புல்லிஷாக இருக்கிறாங்க, அதனால் இவனும் புல்லிஷாக இருக்கிறான். ஐடியா இதுதான். இதை வந்து மனசில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 5 மினிட்ஸில் போய் நம்மளுக்கு ட்ரேடு கிடைச்சா எடுப்போம், கிடைக்கலன்னா விட்டுருவோம். கிடைச்சதா ட்ரேடு, இங்கே ஓப்பன் ஆச்சு, கீழே வந்தது, எங்கே வரணும், இங்கே வரணும். இது ஒரு பெரிய கேப்புங்க. இந்த கேப்பில் நம்ம வந்து அட்டம்ப்ட்டு பண்ண மாட்டோம். இன்னும் கூட கொஞ்சம் கீழே இந்த லெவலுக்கு வந்ததுன்னா கூட அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த லெவலுக்கே வந்ததுன்னா பர்ஃபெக்டான லெவலு. நேற்று லோவில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், பை ட்ரேட் எடுக்கிறோம்னு நினைக்கலாம். பட் ஆனால் அது நடக்கலை. எங்கேருந்து போயிட்டான், இங்கேருந்தே போயிட்டான். இங்கேருந்து போனவன் வந்து மேலே இந்த லெவலு, நேற்று லெவலு, அந்த லெவலையும் வந்து தாண்டி மேலே போய் க்ளோஸ் வைக்கிற மாதிரி க்ளோஸ் வச்சு அங்கேயே வந்து முடிச்சிட்டான் மார்க்கெட்டு. ஸோ இவன் வந்து வேகமாக மேலே வந்துட்டான் புல்லிஷாக. என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே நின்றுட்டு இருக்கான். நேற்று இப்படி தான் ட்ரேட் ஆச்சு, இன்றைக்கும் இப்படி தான் ட்ரேட் ஆயிருக்கு. எல்லோரும் மேலே வர்றதுக்காக வெயிட் பண்ணுறான். அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன் இந்த சார்ட்டை. வேகமாக மேலே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறான். சரியா? மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரிங்க. ஆச்சரியமாக நம்ம வந்து என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த லெவலுக்கு வந்துடுவான்னு பேசிகிட்டு இருந்தோமா. பேங்க் நிஃப்டி இன்னும் கூட வரலைங்க. பட் ஆனால் ஃபின் நிஃப்டி வந்துட்டான். இவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது, அடுத்து வந்து இங்கே இருக்குது, அடுத்து வந்து மேலே இதுக்கே போயிடும். எக்ஸாக்டாக வந்துட்டான். எங்கேருந்து வர்றான்னு பாருங்கள் நீங்கள். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தானா வந்துடுறான் மேலே. ஒரு சின்ன கன்சால்டேஷனு, ஒரு பிரேக் அவுட்டு, கன்சால்டேஷனு, பிரேக் அவுட்டு, கன்சால்டேஷனு, பிரேக் அவுட்டு. இது ஒரு கன்சால்டேஷனு, பிரேக் அவுட். 1 ஹவரில் எவ்வளோ தூரம் வந்து கேண்டில் கீழே வந்திருக்குது, எங்கே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கான்னு பாருங்களேன். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குங்க. பார்க்க இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரே இடத்துல போய் க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டான், க்ளோஸை எப்படி கொண்டு போய் வச்சுருக்கான் பாருங்கள். அங்கேருந்து அப்படியே வந்து மேலே போய்ட்டான். நம்ம டார்கெட் இது இதுதான், 23,545, 550ன்னு வச்சுங்க. 23,550, 550 ஈஸியாக போய் டச் பண்ணிட்டான். சரி, ஓகே, அங்கே போயிடுவான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி எதுனா வாய்ப்பு கொடுத்துருக்குறானா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குதுங்க. ஓரளவுக்கு வந்திருக்கிறான் பக்கத்தில், ஆனால் அவ்வளோ ரொம்ப க்ளோஸாக வரல. பட் ஆனால் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. இந்த கேண்டல்லாம் பாருங்கள், ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில், இன்னொரு பெரிய பேரிஷ் கேண்டில். ஆனால் இந்த இடத்துல 20 நிமிஷமாக இங்கேயே நின்றுட்டான். இந்த கேண்டில் ரிவர்சல் கேண்டில், இந்த கேண்டில் அடுத்த ரிவர்சல், அடுத்து இன்னொரு ரிவர்சல், இவ்வளோ ரிவர்சல் கேண்டில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ரீனாக வந்து நல்லா வந்து வால்யூமோட க்ளோஸ் ஆகிட்டு நேராக வந்து மேலே போயிட்டான். எல்லாருமே வந்து இன்னைக்கு தடவைலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்க, இவனும் ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். பட் ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் கண்டினியூ பண்ணி இந்த ஹையை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்துருக்கான். சரி, இதை நம்ம ட்ரேடாக எப்படி வந்து எடுத்துருவோம். ஒரு வேளை நம்ம ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறோம், நீங்கள் செல்லு தான் பண்ணணும், இன்னைக்கு லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு லெவலில் இங்கே இருக்குது, அது கொஞ்சம் மேலே தான் நேற்று லெவலில் இருக்குது. எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு, அந்த லெவல்லையே பாடி க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. எல்லாம் அனுபவம் தான், அவ்வளோதான். இந்த இடத்துல இருக்குது, இன்னும் கொஞ்சம் மேலே விட்றோம் விடலாம். இல்லை நான் இந்த இடத்துல எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட 440ங்க, 440. இது வந்து எவ்வளோ வரைக்கும் போச்சு, 464க்கு போயிடுச்சு க்ளோஸ். நீங்கள் எக்ஸிட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஐயை வச்சு இன்னொரு ட்ரேடு வந்து எடுத்துருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த ட்ரேடை நீங்கள் எக்ஸிட் பண்ணுவீங்களா இல்லைனா வந்து வச்சுப்பீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்டத்துக்கு நான் வந்து விட்டுறேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டு இதுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா இன்னும் வந்து மேலே போவான். அதனால் அது ரிஸ்க்கு. எப்போவுமே வந்து நீங்கள் ஆஸ் ஏ பிகினராக நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க, கீழே போய் இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கிது, இன்னும் புல்லிஷாகவே இருக்குது, மேலே வர்றான், இங்கே வந்து க்ளோஸ் வச்சுட்டானா எக்ஸிட் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. ஒருவேளை நான் ட்ரேடே எடுக்கலை, நான் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த ட்ரேடை வந்து வச்சுருப்பீங்க. நீங்கள் எப்போ எக்ஸிட் பண்ணுவீங்க, இந்த லெவலுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா, இங்கே வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. எப்படி வந்து இந்த விக்குக்கு மேலே போய் பாடி இங்கே க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணீங்களோ, அதே மாதிரி இந்த விக்குக்கு மேலே போய் பாடி இப்படி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட். ஆனால் திரும்பவும் கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான், அதே ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டான். எங்கே போனால் நம்ம டார்கெட்டுக்கு போயிட்டான்.
ஆக மொத்தம் நம்ம டார்கெட்டுங்க. நம்ம டார்கெட் என்ன? ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிடுவோம். அதுதான் விஷயம். ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிடுவாங்கிறதுனால நீங்கள் கீழே வரும்போதெல்லாம் பையை மட்டும்தான் ட்ரை பண்ணுவீங்க. இங்கே செல்லு வந்து நான் வந்து எடுத்தால் என்ன ஆகும்னு சொல்கிறேன். நான் எடுத்திருந்தால் என்ன வந்து உங்களுக்கு வந்து இழப்பு வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. பட் ஆனால் நம்ம ஆல் டைம் ஹையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம கீழே வரும்போது தைரியமாக பை பண்ணுவோம். இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் பண்ணலாம், நிஃப்டியில் பண்ணலாம், கீழே வந்தால் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே இருக்குது, அதுக்கு போயிடுவோம். நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, நீங்கள் ரிலையன்ஸ்லேருந்து மற்ற ஸ்டாக்கில் எல்லாமே எடுத்துக்கோங்க. அந்த லூப்பின்னு நான் சொல்லிட்டு இருந்த ஸ்டாக்கு எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏதாவது ஸ்டாக் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிட்டு தான் கீழே வரதா இருந்தாலும் வருவான். சும்மா எடுத்து பாருங்கள். அப்போ இது வந்து எங்கே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது? 23,300 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு, அதாவது காலையில் ஆரம்பிச்சதுங்க 400 ஆரம்பித்தோன்னா 300குள்ளே வந்துச்சு. இந்த 300குள்ளே தான் இருந்தது. அப்போ 23,300 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, 23,300 கால் ஆப்ஷனில் ப்ரீவியஸாக சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குதா? உங்கள் ஸ்க்ரீனில் எது சப்போர்ட்டு? இதுதான் சப்போர்ட்டு. அப்போ 76 நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா கீழே எங்கே வந்து க்ளோஸ் பண்ணால் 66 க்ளோஸ் பண்ணால் 10 புள்ளி எக்ஸிட். எடுத்தோடனே வந்து லாஸை புக் பண்ணிட்டு கம்முன்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். கம்முன்னு தான் இருக்கணும், வேறெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. இந்த இடத்துல நான் திரும்ப பை பண்ண போகிறேன், உங்களுக்கு சிக்னலே இல்லையே. ஒரே ஐடியா மேலே போயிட்டான், போனால் போயிட்டு போகிறான், ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப கீழே வந்தானா பூ மாலை மேலே போய் கீழே எங்கே வந்தான்? இந்த பாடி லெவலுக்கே வந்துட்டான். இங்கே நீங்கள் பை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஆல் டைம் ஹைக்கு ப்ரைஸ் வந்து போய்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கீழே வந்து மேலே போய் கீழே வந்துருக்குறான். கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபிள்யூ பேட்டர்ன், டபுள் பாட்டமு, ஃபெயில்டு லோ, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. பட் ஆனால் நமக்கு மைண்டில் ஆல் டைம் ஆகி போயிடுவான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால உங்களால் ஈஸியாக இந்த ட்ரேடை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கவும் முடியும். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு மெத்தடு வந்தால் தான் எடுப்பீங்க. அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? 56, 50, 60ன்னு வச்சுக்கோங்க. 60லேருந்து எங்கே போயிருக்கான்? 280 வரைக்கும் போயிருக்கான். சாரி 300 வரைக்கும் போயிருக்கான். இவ்வளோதாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அந்த இடம் வரும்போது ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். இடம் வர்றதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா சிக்கல் தான். இப்போ இது இருக்குது, புட் ஆப்ஷன் இருக்குது, கம்மனு தான் இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே வந்தனால கம்மனு இருக்கீங்க. மேலே வரைக்கும் போச்சு, மேலேருந்து கீழே வந்தது. ட்ரேட் எடுப்பீங்களா? கண்டிப்பாக எடுப்பீங்க. 17 ட்ரேட் எடுத்திங்கன்னா எங்கே இருந்தது? 15லேயே அப்படியே சுற்றிட்டு 2 புள்ளி கீழே போய் சுற்றிக்கிட்டே இருந்தது. எவ்வளோ நேரமா? அரை மணி நேரமா? அங்கேருந்து என்னாச்சு? டக்குன்னு மேலே போச்சு, 50 வரைக்கும் போச்சு. 16லேருந்து 50க்கு போயிருக்குது, அவ்வளோதான். நீங்கள் இன்னும் மேலே போகணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள். ஆனால் கீழே ரிவர்ஸ் இப்படி வந்துட்டு திரும்ப ஒரு புல் பேக் வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. இல்லைனா இதை லாஸ்ட்டில் மட்டும் க்ளோஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே, சரிங்களா? சரி, உங்களுக்கு வந்து இன்றைக்கி செஷன் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா. அடுத்து என்ன நடக்க போகுது என்னன்னு பார்த்துருக்கோம். பேங்க் நிஃப்டிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வருது. இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். பார்ப்போங்க என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னா. ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டிலாம் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால அது வந்து போயிடும் அப்படின்னு வந்து நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரியே நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போங்க. வேறு பாக்ஸ் வேறு வந்துட்டு இருக்குது. இந்த பாக்ஸை வந்து பிரேக் ஆகி போகும்போது இந்த மாதிரி வந்து கண்ணாப்பின்னான்னு வந்து பிரேக் ஆகி போயிடுவோம். இது வந்து நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பைக்கு சப்போர்ட் பண்ணோன்னா மேலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.